ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குணமாற தினத்தியானம் என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே நாம் பார்த்து வருகிறோம், தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தியானித்து வருகிறோம். தேவன் அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர், அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்தவர். காண்கிறவைகள், காணப்படாதவைகள், நித்தியமானவைகள், அநித்தியமானவைகள் எல்லாவற்றையும் படைத்தவர் என்று சொல்லி நாம் பார்த்தோம். மனிதனையும் அவர்தான் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். கடந்த நாட்களிலே அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் நம்மை காண்கிறவர், பார்க்கிறவர் என்பதை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். யாத்திரையாகமம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும், ஏத்தியரும், எமோரியரும், பெரிசியரும், ஏவியரும், எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அன்பானவர்களே, நாம் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவர், நம்முடைய சத்தத்தை எல்லாம் கேட்கிறவர், நம்முடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிறவர், நம்மை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுதலையாக்குகிறவர். அது மாத்திரமல்ல, அவர் செழிப்பான விசாலமான இடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறவர் என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்திலே இஸ்ரேல் மக்கள் 430 வருடம் அங்கே அடிமைகளாக அவர்கள் இருந்தார்கள். அப்பொழுது அவர்கள் ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் படுகிற வேதனை, அவர்கள் படுகிற கஷ்டங்கள், அந்த பிரச்சனைகளை எல்லாம் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எல்லாரும் நிறைய பேர் இப்படி சொல்றத நம்ம பார்க்க முடியும். இந்த மனுஷனுக்கு தான் கண்ணு இல்லை, அல்லது இந்த மனுஷனுக்கு தான் என் கஷ்டம் தெரியறதில்லை, இந்த கடவுளுக்கு கூட தெரியாதா, கடவுளுக்கு கூட கண் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களிலே நம்மளும் அதை அப்படி சொல்லியிருப்போம். அப்படி சொன்னதையெல்லாம் நாம் கேட்டிருப்போம். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே நம்மை ஆண்டவர் அவருக்காக படைத்தார் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். நாம் நமக்கு ஒரு பொருளை அல்லது நமக்கு ஒரு மிருகத்தை கூட நமக்குன்னு ஒரு ஆடோ மாடோ அல்லது பூனையோ ஒரு நாயோ நம்ம வாங்குறோம், அதை வச்சிருக்கிறோம், வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னா நாம அது படுற வேதனையை நம்மாலே பார்க்க முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்போ அதை கொண்டு போய் ஏதாவது ஒரு வைத்தியம் பண்ணி அதை அந்த கஷ்டத்துல இருந்து அது வெளியே அது சுகமாக இருக்கிறத பார்த்தாதான் நமக்கு மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும். சாதாரண மனிதன் நான் வளர்க்கிற ஒரு நாயோ அல்லது கோழியோ ஒரு பூனையோ அல்லது ஒரு மிருகமோ என்று சொன்னால், அதற்கு ஒரு வியாதி வந்தால் அதை நம்மாலே சகிக்க முடியவில்லை. ஆனால் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நாம் படுகிற கஷ்டத்தையும் வேதனையும் அறிந்துதான் அவர் தன்னுடைய உயிரையே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்கு எப்படி கண் இருக்கிறதோ அதுபோல அவருக்கும் கண் இருக்கிறது. நாம் எப்படி பார்க்கிறோமோ அவரும் நம்மை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் எப்படி மற்றவருடைய சத்தத்தை கேட்கிறோமோ அதுபோல நம்முடைய சத்தத்தை அவர் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே போல நாம் எப்படி நம்முடைய சரீரத்தில் இருக்கிற வேதனைகளை நாம் புரிந்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோமோ அதே போல நாம் படுகிற வேதனைகளையும் அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அவர்
நம்மை விடுதலையாக்குவதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று 50ஆம் சங்கீதத்திலே 14-15 வசனங்களிலே அவர் சொல்லுகிறார். ஆகையினாலே ஆண்டவரை நாம் கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த உலகத்திலே எதை குறித்தும் நாம் கவலைப்படாமல் நம்மை விடுவிக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்திலே நாம் கேட்டால் அவர் நம்மை விடுவிப்பார். அதே போலதான் இந்த இஸ்ரேல் மக்கள் அங்கே எகிப்து தேசத்திலே அவர்கள் உபத்திரவப்படும் போது அவர்களுடைய பெருமூச்சை, அது மூச்சு விடுறதையெல்லாம் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகினாலே அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கின ஆண்டவர் நமக்காக நாம் படுகிற உபத்திரவத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படியாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை எல்லாம் சுமந்து அவர் தீர்த்திருக்கிறார். ஆகையினாலே நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு கண் இருக்கிறது, அவர் பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆண்டவருக்கு காது இருக்கிறது, அவர் நாம் போடுகிற அந்த சத்தத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அவருக்கு உணர்ச்சி இருக்கிறது. எப்படி நமக்கு உணர்ச்சி இருக்கிறதோ அதுபோல அவருக்கும் உணர்ச்சி இருக்கிறது. நாம் படுகிற வேதனையை அவர் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நாம் இந்த வேதனையிலிருந்து, கஷ்டத்திலிருந்து நாம் விடுதலை பெறும்படிக்கு ஆண்டவர் இயேசு தன்னையே அவர் பலியாக கொடுத்திருக்கிறார். ஆகையினாலே ஏசாயா சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு துக்கங்களை சுமந்தார் என்று சொல்லி அவன் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டிருக்கிறார், நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டிருக்கிறார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய தேவன் பார்க்கிறவர், நம்முடைய தேவன் கேட்கிறவர், நம்முடைய தேவன் நம்மை அறிந்திருக்கிறவர், நம்முடைய தேவன் நம்மை விடுவிக்கிறவர். விடுவிப்பது மாத்திரமல்ல, அவர் விசாலமான ஒரு நல்ல தேசத்திலே கொண்டு போய் விடுகிறவர். இந்த உலகத்திலே நான் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான், அவருடைய தேவன் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேளையமாயிருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் 115வது அதிகாரத்திலே 4 முதல் 8 வரைக்கும் நாம் வாசிப்போம் என்று சொன்னால், அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்களிலிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகளிலிருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகளிருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்களிருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவர்களைப் போலவே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இங்கே நாம் பார்க்கிறோம், மற்றவர்களுடைய தெய்வங்கள், விக்கிரகங்கள் எல்லாம் மனுஷருடைய கைவேளையாயிருக்கிறது. அதுக்கு கண் இருக்கிறது, அது பார்க்காது, காது இருக்கிறது, அது கேட்காது, வாய் இருக்கிறது, அது பேசாது, கை இருக்கிறது, அது தொடாது, கால் இருக்கிறது, அது நடக்காது, தொண்டை இருக்கிறது, அது சத்தம் விடாது என்று சொல்லி இங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை போல அல்ல, ஒரு விக்கிரகத்தை போல இயேசு கிடையாது. அவர் உயிருள்ளவர். அவர் ஒரு சிலை அல்ல, அவர் ஒரு படம் அல்ல. அவர் உயிருள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உணர்ச்சி உள்ள தேவனாக இருக்கிறார். கண் பார்க்கிற கண்ணை உடையவராக இருக்கிறார். கேட்கிற காதை உடையவராக இருக்கிறார். நம்மையெல்லாம் விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய தேவன் ஒரு விக்கிரகம் அல்ல, அது ஒரு பொருள் அல்ல. நம்முடைய தேவன் அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கி, நம்மை உண்டாக்கி, நமக்காக தன் ஜீவனை கொடுத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர் தெழுந்து உயிரோடு இருக்கிறவர். ஆகையினாலே அவர் நம்மை பார்க்கிறவர், நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர், நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை விசாலமான இடத்திலே வைக்கிறவர். ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேவரீர் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க விரும்பி இருக்கிறபடியினால் நீர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறீர். நீர் பார்க்கிற தேவனாக இருக்கிறீர், கேட்கிற தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளை எல்லாம் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். அது மாத்திரமல்ல, எங்களை எல்லா இக்கட்டுகளிலும் இருந்து விடுதலையாக்குகிறவராக இருக்கிறீர். விடுதலையாக்கி நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் வைக்கிறவராக இருக்கிறீர். ஆகையினாலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய கரத்திலே அடங்கியிருந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.